சத்தியமும் ஜீவனுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. ஏனென்று சொன்னால் உம்மிடத்தில்தான் எங்களுக்கு ஆறுதல் உண்டு, உம்மிடத்தில்தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, உம்மிடத்தில்தான் எங்களுக்கு சரியான வழி நடத்துதல் உண்டு சுவாமி. ஆகவே தான் நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட எந்த நோக்கத்திற்காக எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறீரோ அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ள கதவுகளையும் நீர் திறந்து கொடுப்பீராக. அன்று லீதியாளின் உள்ளத்தை திறந்த தேவன் இன்றைக்கும் கூட இந்த செய்தியை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ள கதவுகளையும் நீர் திறந்து கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51வது வசனம். மார்க்கு 10:51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அந்த குருடனை நோக்கி, அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அதற்கு முந்தின ஒரு சில வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதிலே இந்த பர்திமேயு என்ற ஒரு குருடன் அங்கே உட்கார்ந்து இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு அங்கே பிச்சை கேட்பவனாகத்தான் இருக்கின்றான். ஏனென்றால் அந்த காலகட்டங்களிலே இப்படியாக பார்வையற்றவர்கள், செவித்தினவற்றவர்கள், அதே போல் நடக்க முடியாதவர்கள், இவர்களையெல்லாம் என்ன செய்து விடுவார்கள்? ஆலயத்தின் முற்றத்திலே உட்கார வைத்து விடுவார்கள். அவர்களுடைய வேலை பிச்சை கேட்பது. ஏனென்றால் அவர்களுக்கு வேறு எதுவும் செய்ய முடியாது. ஆகவே வருமானத்தை பெறுவதற்கான ஒரே வழி அந்த தேவாலயத்திற்கு வருகிறவர்கள் போகிறவர்களிடம் பிச்சை கேட்பது தான். அதே போல தான் இவனும் கூட அப்படி அமர்ந்திருக்கின்ற ஒருவர்களாகத்தான் இருக்கின்றான். ஆனால் அவன் ஒன்று கேள்விப்படுகிறான், இயேசு இந்த வழியாக வருகிறார் என்று சொல்லி. அப்போ அவன் தேவாலயத்தின் அந்த முற்றத்தில் அவன் இல்லை, அல்லது அந்த வாசலில் இல்லை, வழி அருகே தான் இருந்து கொண்டிருக்கின்றான். ஏன் அங்கே வந்தான்னா, இயேசு அந்த வழியாக வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு அங்கே வருகின்றான். அப்போ வந்தவன் அங்கே இருந்து இயேசு வருகின்ற அந்த சலனத்தை கேட்டு, சப்தத்தை கேட்டு, ஜனங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஒரு சலசலப்பை பார்த்து இயேசு பக்கத்தில் வந்துவிட்டார் என்பதை அறிந்து அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுகின்றான். ஏன் அப்படி கூப்பிட்டான்? எதற்கு திடீரென்று? ஆலய முற்றத்திலே இருக்க வேண்டியவன், மற்றவர்களிடம் யாசகம் கேட்க வேண்டியவன், இப்பொழுது இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன? ஏன் அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகின்றான்? அதற்கு என்ன காரணம் என்றால், அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கின்றான். 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. ஆனால் அவர் அதை பலுகி பெருக பண்ணி ஆண்கள் மட்டும் 5000 பேர் புசித்து திருப்தியாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, 12 கூடைகளில் மிகுதியான துணிக்கைகளும் எடுக்கப்பட்டது. இதை அவன் கேள்விப்பட்டிருக்கின்றான். அதே போல தன்னை போல பார்வையிட்ட குருடர்களுடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார், இயேசு திறந்திருக்கிறார், அதை கேள்விப்பட்டிருக்கின்றான். இயேசு அநேக அற்புதங்களை செய்கின்றார், பிணியாளிகள் எல்லாம் சுகமாக்குகின்றார், பிசாசுகள் எல்லாம் பயந்து ஓடுகின்றது. இதெல்லாம் மற்றவர்கள் சொல்லி அவன் கேட்டு, இப்பொழுது அவனுக்கு என்ன, அந்த இயேசுவை நாம் கூப்பிட்டோம் என்றால் நமக்கும் விடுதலை கிடைக்கும் என்ற அந்த உணர்வு அவனுக்குள் ஆழத்தில் விழுந்து விட்டது. எனவே தான் எனக்கும் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி அந்த வழி அருகே இருந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். ஆனால் அது அவ்வளவு சுலபமானதாக இல்லை. காரணம் என்னவென்றால்,
மார்க்கு 10ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்கிறது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஏன் இப்படி சத்தம் போட்டுட்ருக்க? நீ இப்படி கூச்சல் போட்டாப்புல இயேசு காதில் விழப்போகுதா? இத்தனை பேர் கூட்டமாக போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது நீ எங்கேயோ ஓரத்தில் வழி அருக இப்படி இருந்து கொண்டு நீ இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டா அது அவர் காதில் விழப்போகுதா? அல்லது அப்படியே விழுந்தாலும் அவர் உடனே உன்னை நோக்கி வரப்போகிறாரா? இப்படியெல்லாம் அநேக பல காரியங்களை அவனை ஊக்குவிப்பதற்கு பதிலாக அவன் மனநோவு அடையும்படியாக பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒன்றை பாருங்கள், அவன் யாரையும் பார்க்கவில்லை. மனிதர்கள் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு வேண்டியது ஒரு அற்புதம். என் இயேசுவால் முடியும், அவரால் செய்ய முடியும், வல்லமை மிகுந்தவர் இந்த பக்கம் வர்றாரு, இந்த சந்தர்ப்பத்தை நான் இழந்துவிடக்கூடாது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. முந்தியை விட இப்போ இன்னும் அதிகமாய் அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் எதற்காக இந்த டிவியின் முன்பதாக அமர்ந்திருக்கிறீர்கள்? எதற்காக ஆண்டவருடைய செய்தியை கேட்க வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கின்றீர்கள்? கன்வென்ஷன் கூட்டம் என்றால் போகின்றோம். பல காரியங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கென்று யூடியூபை திறந்தால் அநேக பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் கேட்கின்றோமே, எதற்காக கேட்கின்றோம்? சுகமளிக்கும் ஆராதனை நடக்கிறது என்றால் உடனே அது ஒரு பெரிய கூட்டம். அற்புதங்களின் விழா என்று சொன்னால் அங்கே ஒரு பெரிய கூட்டம். என்ன காரணம்? ஏன் அப்படி போகின்றோம்? என் இயேசு அற்புதம் செய்ய வல்லவர். என் இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரிடத்தில் போகிறவர்களுக்கு அவர் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். சில சமயங்களில் நாமே நம்முடைய கண் கொண்டு பல காரியங்களை பார்க்கின்றோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நன்மைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், எனக்கு என்ன அற்புதம் செய்ய போகிறார் என்ற அந்த உணர்வோடு எப்படி அந்த பரிதிமையை அமர்ந்திருந்தாரோ அப்படியாக இந்த செய்தியை கேட்பதற்காக, ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவர் என்று போகின்ற, அதனால் என்ன பிரயோஜனம் உனக்கு? உன் பிரச்சனை மாறுச்சா? நீ இப்போ உன்னுடைய துன்பம் மாறுச்சா? உன்னுடைய குடும்பத்தில் உள்ள பொருளாதார நிலை உயர்ந்ததா? இல்லை உன் பிள்ளைக்கு தான் ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சா? இல்லை திருமணம் செய்து கொடுத்தாயே அந்த பெண் பிள்ளை அங்கே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாளா? தொழிலை ஆரம்பிச்சியே அது நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறதா? இப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்லி என்ன செய்வார்கள்? நாம் ஆண்டவரிடத்தில் போவதற்கு தடை கற்களாக பல காரியங்களை சொல்வார்கள். இங்கே அந்த கண் தெரியாத பார்வையற்ற அந்த மனிதனை பார்த்து சீடர்கள் அதட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் கூட வந்தவங்க அநேக சீடர்கள் மட்டுமல்ல, கூட வந்தவங்க அநேகர் அவனை அதட்டினார்கள். சத்தம் போடாத, பிரயோஜனம் இல்லை சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு போய் பிரயோஜனம் இல்லை, ஜபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அங்கே போய் பிரயோஜனம் இல்லை, இப்படி உபவாசம் இருந்து இப்படி அநேக காரியங்கள். ஏன் நாமே நினைத்து கொண்டிருக்கின்றோமே. இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கின்ற சகோதரனே சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையிலே நீயும் கூட சில காரியம், இவ்வளவு நாட்களாக ஜெபிக்கிறேன், இப்படி ஜெபிக்கிறேன், அப்படி ஜெபிக்கிறேன், இன்னும் நடக்கவில்லையே என்று சொல்லி அப்படியாக மனதிலே ஒரு தொய்வு ஏற்பட்டக்கூடிய நிலைமையிலே அமர்ந்திருக்கலாம். ஆனாலும் இவர் அந்த பார்வையற்றவர், அந்த பரிதிமையும் என்ன செய்தார்? அதெல்லாம் பார்க்கவில்லை. சூழ்நிலையை பார்க்கலை, அதை பற்றி சொன்ன மனிதர்களை குறித்து பார்க்கவில்லை. இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்தார். இயேசுவை மாத்திரம். நான் கூப்பிட்டால் அதற்கு செவி மடிக்கிறவர் என் இயேசு என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த இயேசுவினுடைய பார்வை என் மேல் பட்டுவிட்டால் போதும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று உறுதியாய் விசுவாசித்தான். ஆகவே தான் இன்னும் அதிகமாய் சப்தமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதன் விளைவு என்ன? அந்த சப்தம் இயேசுவின் காதிற்கு எட்டியது. அவர் அங்கே நின்றார். நின்று விட்டு அவர் சொல்கிற, அவனை அழைத்து கொண்டு வர சொன்னார். இயேசு அவரிடத்துல போகலை, ஆனால் அந்த சப்தம் கேட்ட இடத்துல நின்றுட்டு அவனை அழைத்து கொண்டு வர சொன்னார். யார்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க?
யார் இவனை நீ சத்தம் போடாத, கூப்பிடாத, பிரயோஜனம் இல்லை, அமைதியாருன்னு சொன்னாங்களோ அவர்களை வைத்தே தேவன் என்ன செய்கின்றார்? அந்த மனிதனை அழைத்து கொண்டு வர சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பிரமிக்கத்தக்க செயல். யார் முன்பதாக நீங்கள் அவமானப்பட்டு இருக்கின்றீர்களோ, யாருக்கு முன்பதாக அவர்கள் உங்களை இளக்காரமாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்களோ, யார் உங்களை மட்டமாக நினைக்கின்றார்களோ, யார் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கின்றார்களோ, யார் நீங்கள் வளரக்கூடாது என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு மோசமான காரியங்களை உங்களுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களை கொண்டே உங்களை மேன்மைப்படுத்த என் தேவனால் கூடும். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக யார் என்ன செய்கின்றார்களோ அவர்கள் மூலமாகவே தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் அவர்களே உங்களுக்கு சாதகமாக வந்து அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை என் இயேசு ஏற்படுத்தி கொடுப்பார். என் இயேசு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே அதை குறித்து கலங்க வேண்டாம். இங்கே அதட்டினாங்க, அந்த யாரை அதட்டினாங்களோ சத்தம் போடாதன்னு அவங்கள விட்டே ஆண்டவர் அவனை அழைத்து வர செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் கலக்கம் அடைய வேண்டாம். நீங்கள் அதை குறித்து அவிசுவாசப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். பலர் பலவிதமாக சொல்வார்கள். இது எங்கே சரியாக போகுது, இது எங்கே உருப்பட போகுது, எனக்கு எங்கே வேலை கிடைக்க போகுது, இந்த மார்க்குக்கு எந்த நல்ல கல்லூரியில் நல்ல சப்ஜெக்டில் எனக்கு அட்மிஷன் கிடைக்க போகுது, இப்படியெல்லாம் இவையெல்லாம் பார்க்க வேண்டாம். ஆனால் என் தேவன் நினைத்தார் என்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று உங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் நீங்கள் நினைத்து கொண்டு இயேசுவே கிருபையா இரும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டீர்கள் என்றார் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆக இங்கே அவன் கூப்பிடுகின்றான். உடனே இயேசு அவனை அழைத்து வர சொல்லி அவனை பார்த்து சொல்கின்ற காரியம், திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். யார் சொன்னா? சத்தம் போடாத, கூச்சலிடாத, கூப்பிடாத, பிரயோஜனமில்லை அப்படின்னு சொன்னவங்களோட வாயில் என்ன வருது? திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். இதுதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. இதுதான் அவருடைய வல்லமை. ஆகவே உங்கள் குறைகளை குறித்து, காலதாமதம் ஆவதை குறித்து, யார் யாரோ என்ன சொல்கிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் அதைரியப்படாதீர்கள், நீங்கள் கஷ்டப்படாதீர்கள். என்ன ஆகுமோ, ஒன்றுமே நடக்காதது போல தோன்றுகிறதே, எல்லாமே இருளாக இருக்கிறதே, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நடப்பது போல இருக்கிறதே, கவலைப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கூட நான் பயப்படேன். தாவீது சொல்கிறான். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றார். ஆக அவர்களை வைத்தே இவனை அழைத்து கொண்டு வர சொன்னால் அப்பொழுதுதான் இயேசு அவனை பார்த்து கேட்கிறார். 51வது வசனம், மார்க்கு 10:51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவுக்கு தெரியாதா எதற்காக அவன் கூப்பிடுகிறான் என்று சொல்லி? அவன் வருவதை பார்த்தாலே தெரியாதா அவனுக்கு பார்வை இல்லை என்று சொல்லி? ஆனாலும் அவர் ஒரு கேள்வி கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் இப்போ உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார். ஏனென்றால் அவருடைய நாமத்தினால் 2-3 பேர் ஒன்றாக கூடியிருக்கிற இடத்தில் நான் வருவேன் என்று சொன்னவர். இன்றைக்கு இந்த செய்தியை கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கின்றார், கேட்பதற்கு ஒருவர் இருக்கின்றார். இந்த 2 பேரும் இருக்கும் பொழுது, தேவனுடைய நாமத்தினாலே ஒருமித்து இருக்கும் பொழுது கர்த்தர் அங்கே இருக்கிறார், இயேசு அங்கே இருக்கின்றார். அவர்தான் இப்பொழுது உங்களை பார்த்து கேட்கின்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பதில் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? அந்த பார்வையற்றவன் சொன்னது போல, பரிதிபேய் சொன்னது போல, ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும்.
நான் பார்வை அடைய வேண்டும். என்ன பார்வை அடைய வேண்டும்? எது என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீர் என்னோடு கூடத்தான் இருக்கிறீர், நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் எனக்கு பக்கத்தில் வருகிறீர், ஆகவே நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் உணர்ந்து கொள்ளும்படியாக என் கண்களை திறந்துவிடும். சங்கீதம் 145:18 சொல்வது போல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்க. என் சிச்சுவேஷன் இப்படி இருக்குதுப்பா, என் கவலை இப்படி இருக்குது, என்னுடைய தேவை இப்படியாக இருக்கிறது, என்னுடைய எதிர்பார்ப்பு இப்படியாக இருக்கிறது, ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக இருக்கிறது, என் மீது இறங்கும், என் மீது இறங்கும். ஆண்டவர்கிட்ட அதை மட்டும் கேளுங்க. தாவீதின் குமாரனே, என் மீது இறங்கும், என் கண்களை திறந்து விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 52வது வசனம். இயேசு அவரை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஏன் அவன் பார்வை அடைந்தான் தெரியுமா? அவனிடத்தில் காணப்பட்ட விசுவாசம். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எத்தனை பேர் தடுத்தாலும், என் தேவனால் கூடும் என்று சொல்லி, நான் கூப்பிட்டால் பதில் அளிக்கிறவர் அவர் என்று சொல்லி ஒரு தெளிவு அவனிடத்தில் இருந்தது அல்லவா? அதுதான் விசுவாசம். அதைத்தான் கர்த்தர் கனப்படுத்தினார். ஆகவே அவன் நன்மையை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் கூட நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து கொள்ளும்படியாய் என் கண்களை திறந்து விடும். ஏன் கவலைப்படுறோம்? ஏன் கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஏன் மனமடிவாகி போய்விடுகிறோம்? ஏன் சோர்ந்து போய்விடுகிறோம் என்றால், எல்லாவற்றையும் நாமே சமாளிப்பது போல, நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தினால தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பது போல, குடும்பத்தில் உள்ள யாரும் எனக்கு ஒத்தாசை தரவில்லை என்பது போல, அல்லது கால சூழ்நிலை அதற்கு சாதகமாக இல்லை, இப்படி மற்றவர்களை பார்த்து இவங்கெல்லாம் எனக்கு நான் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு எனக்கு ஒத்தாசையாக இல்லை, இல்லாத காரணத்தினால்தான் இப்படி என்று சொல்லி இந்த சூழ்நிலையும் சுற்றுப்புறத்தையும் எல்லாம் உற்றார் உறவினர்கள் இவளெல்லாம் பார்த்து தான் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். நமக்கு ஒன்று தெரியல, என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஒரு சின்ன விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும். என் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு கூடத்தான் இருக்கின்றார். மத்தேயு 28:20 சொல்வது போல, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். இந்த விசுவாசம் கடுகளவு நம் உள்ளத்தில் இருந்தால் போதும் பிரியமானவர்களே. கர்த்தர் மலை போன்ற பெரிய பிரச்சனைகளை அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு விடுவார். நம்ம சொல்கிறோம் இல்லையா, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ போய் கடலில் விழுனா அது அப்படியே ஆகும். அப்போ அந்த கடுகளவு விசுவாசம் என்றால் என்ன? நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இப்போ எனக்கு ஒரு காரியம் வேணும். என்னது? என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கான், படிப்பதற்கு ஏற்ற வேலை, அதற்கு ஏற்ற சம்பளம் வேணும், ஆனால் சரியான வேலை அமையலை, சரியான வருமானம் இல்லை, ஆனால் ஆண்டவரே உம்மால் முடியும் கொடு என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கின்றோம். நம்ம என்ன சொல்கிறோம்? நான் விசுவாசத்தோடு தான் ஜெபிக்கிறேன், எனக்கு விசுவாசம் உண்டு, இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை, அதை மாற்ற என் தேவனால் கூடும், ஆண்டவரால் முடியாது ஒன்றுமில்லை, இதெல்லாம் உதட்டளவில் சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆனால் காலதாமதம் ஆகிக்கொண்டே போகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது என்ன ஆகிடும் தெரியுமா? நம்முடைய விசுவாசம் அப்படியே சுருங்கி போய்விடும். எவ்வளோ நாளாக ஜெபிச்சிட்ருக்கேன், கடன் பிரச்சனை அப்படியே தானே இருக்குது, கடன் பாரம் அப்படியே தானே இருக்குது, இவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கேன், இன்னும் என் பிள்ளைக்கு ஒரு சாதாரண வேலை கூட ஒழுங்காக கிடைக்கலையே. ஆக விசுவாசத்தில் குன்றி போய்விடுகின்றோம், நமக்கு அற்புதம் கிடைக்காது. அப்போ விசுவாசம் என்றால் என்ன அர்த்தம்? என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சாலும் வேலை கிடைக்கலைனாலும் என் பிள்ளையினுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, ஆகவே நான் கலங்கப் போவது இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எவ்வளோ பெரிய கடனாக இருந்தால் என்ன, அது அவருக்கு அற்ப காரியம். ஆகவே கடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். எனக்கு படிப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் இருக்கிறபடியால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி தாவீது சொல்கின்றான். கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன்,
ஆகவே நான் அசைக்கப்படுவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன துன்பம் வந்தாலும், என்ன புயல் வந்தாலும், என்ன காற்று வீசினாலும், படகு அப்படியே அலக்கழிக்கப்பட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசம் இதுதான். இது கடுகளவு இருந்தால் போதும். தேவன் என் கூட இருக்கிறாருன்ற இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். இந்த விசுவாசம் இருந்தால் தேவன் எல்லா வேளைகளிலும் என்னோடு கூட இருக்கிறார். அன்று யோசுவாவுக்கு சொன்னார் அல்லவா? யோசுவா 1:5 பார்ப்பது போல, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ அது யோசுவாவுக்கு மட்டும்தானா? அது நம் ஒவ்வொருவருக்கும் அது உரித்தானதாக இருக்கிறது. யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக் கொள்கின்றோமோ, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கின்றோமோ, அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? இன்றைக்கு உங்களை பார்த்தும் சொல்லுகின்ற காரியம் என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாய் ஆண்டவர் செய்வார். இனி புதிதாக ஒரு திட்டம் போட்டு, புதிதாக ஒரு காரியத்தை செய்து, புதிதாக ஒரு வாழ்க்கை அல்ல. ஏற்கனவே அதை அவர் முன்குறித்து விட்டார். உன் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாகத்தாமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்ட ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் நடக்கும், என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் திட்டம் போட்டு வைத்து விட்டார். புதிதாக ஒன்றும் நடக்கப் போவது இல்லை. நாம் வேண்டிக் கொள்வது எல்லாம், கர்த்தாவே உம்முடைய திட்டத்தின்படி எல்லாம் சரியாக நடக்க என்னை அர்ப்பணிக்கின்றேன், அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மன தைரியத்தை எனக்கு தாரும், எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உம்மையே சார்ந்திருக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாரும். அதை தான் நம்ம கேட்கணும். நம்ம அதை விட்டுறோம். அதில் நம்முடைய ஆன்மீக கண் குருடாக காணப்படுகிறது. கர்த்தர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் கண்களை திறந்து விடும் ஐயா, நீர் என்னோடு கூட தான் இருக்கிறீர் என்று சொல்லி நான் புரிந்து கொள்ள என் கண்களை திறந்து விடும். எலிசா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கின்றோம் அல்லவா? அவரை பிடிப்பதற்காக அநேகர் வந்து விட்டார்கள். அப்போ அவனுடைய வேலைக்காரர் கேயாசி சொல்கிறாரு, ஐயோ இவ்வளோ மலையை சுற்றிலும் எவ்வளோ ரதங்களும் குதிரைகளும் நம்ம பிடிக்க வந்துடுச்சு, நம்ம தப்பி பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? கர்த்தாவே இவன் கண்களை திறந்தரலும். அப்போ திறந்தார். அப்போ தான் அவன் பார்க்குறான், இவங்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருந்தது. அது எப்பொழுதும் இருக்கிறது என்பதை இவன் உணரவில்லை. இவன் கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதே குருட்டுத்தனம் தான் நம்மிடம், உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் அவருடையது, சமுத்திரமும் அதன் நிறைவும் அவருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது, நான் அவருடையவள், என் தேவன் என்னுடையவர், அவருக்கு உரிமையானது எல்லாம் எனக்கு உண்டு. ஏற்ற காலத்திலே அவர் அழகாய் நேர்த்தியாய் காரியங்களை செய்கிறவர். ஆகவே நான் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருப்பேன். ஆண்டவரை இதை உணர்ந்து கொள்ளும்படியாய் என் கண்களை திறந்து விடும். உங்கள் ஜெபம் அதுவாக தான் இருக்கணும். இப்போ ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறான்னு வைத்துக்கொள்வோம். ஆண்டவர் இப்போ உங்களை பார்த்து அந்த பரிதைமையை பார்த்து கேட்டது போல் நம்மை பார்த்து கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். இப்போ உங்களை பார்த்து அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இப்போ உங்களை பார்த்து என்ன கேட்குறார் தெரியுமா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? எத்தனையோ பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது, ஐயோ எப்படி ஆகுமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது, ஒரு திகில் இருக்கின்றது, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம். இயேசு என்னோடு இருக்கிறாரா? அது போதும். கர்த்தாவே நீர் என்னோடு இரும், அது எனக்கு போதுமானது. நீர் இருந்தால் நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். மதில் போல பிரச்சனை, கோலியாத்தை போல பிரச்சனை, கவலையில் குட்டி தாவீது தான். எல்லார்கிட்டையும் ஆயுதங்கள் இருந்தது, படைபலம் இருந்தது, எல்லாம் அவங்களை தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சர்வாயுத வர்க்க எல்லா ஆயுதங்களும் இருந்தது. ஆனாலும் அந்த கோலியாத்தை எதுக்கு பயந்தாங்க? காரணம் அவங்க எதை பார்த்தாங்கன்னா அவனுடைய வெளித்தோற்றத்தை பார்த்தாங்க.
தங்களுடைய பலத்தை பார்த்தாங்க. ஐயோ, இந்த பலம் அதுக்கு முன்னாடி தூசி மாதிரி இருக்கிறத என்னால் எப்படி எதிர்க்க முடியாது. ஆனால் அந்த குட்டி தாவீதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவன் தான். ஆனால் ஒன்று தெரிகிறது, கர்த்தரின் நாமத்தின் மேல் வல்லமை மிக அதிகம் என்று தெரிகிறது. ஆக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொன்னது போல இவன் சொல்கிறான், நீ நிந்திக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தராலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே நான் வந்து நிற்கிறேன். எதில் வந்து நின்னா? தன்னுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு அல்ல, தன்னுடைய மேட்டிமையை நினைத்து அல்ல, நான் சிங்கத்தை கிழித்து போட்டேன், கரடியை கிழித்து போட்டேன், அதே மாதிரி இவனை கிழித்து போட்டேன் என்ற சுய பெருமையை நம்பி அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய நாமம் எனக்கு பலத்த துருகம் என்று சொல்லி வந்து நின்றான். அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஒரு சின்ன கூழாங்கல்லால் வீழ்த்தி போட்டான். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இப்போ கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எதை கேட்க போகிறீங்க? ஆண்டவரே, அந்த தாவீதுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் எனக்கு வேண்டும். இதோ இந்த பர்திமேயும் கேட்டது போல என் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. அந்த தீர்க்கதரிசி சொன்னது போல என் கண்களை திறந்து விடும் ஐயா. நீர் என்னை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர், எனக்காக நீர் யுத்தம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறீர். கர்த்தாவே, யுத்தம் உம்முடையது என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆகவே நாங்கள் கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீர். இது போதும். இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வினை எனக்கு தாரும். இவற்றையெல்லாம் மழுங்கடித்து கொண்டிருக்கின்ற உலகத்தின் காரியங்கள் எங்களை குருடாக்கி வைத்திருக்கின்றதே, இந்த குருட்டு கண்ணை திறந்து விடும். இயேசுட்ட கேட்பீங்களா? ஆண்டவரே, என் கண்களை திறந்து விடும். நீர் என்னோடு கூடத்தான் இருக்கிறீர் என்பதை நான் புரிந்து கொள்ளும்படியாக நீர் என் கண்களை திறந்து விடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பார். எதிர்காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த பர்திமேயோ அப்படித்தான் அறிக்கையிட்டு என் கண்களை எனக்கு திறந்து விடும் என்று சொல்லி கேட்கின்றான். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். நாமும் கேட்போமா? ஆண்டவரே, நாங்கள் பார்வை அடையணும்ப்பா, உங்களை பார்க்கணும், நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்க என்பதை நாங்கள் உணர வேண்டும். எங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர் என்பதை உணர வேண்டும். என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் கூட என் தேவன் ஒரு பொழுதும் எங்களை கைவிட மாட்டீர், எங்களை விட்டு விலக மாட்டீர் என்று சொல்லி அந்த உறுதியான விசுவாசம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்போ கேட்க போகிறீங்களோ, ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கொடுத்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி பர்திமேயுக்கு சொன்னது போல இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாவோமா? தகப்பனே, இதோ இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கிறீங்க சுவாமி, எங்களை சுற்றி நீங்கள் இருக்கிறீங்க தகப்பனே. நீர் ஒரு வினாடி கூட எங்களை விட்டு போவதே இல்லை கர்த்தாவே. உம்மை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவர், உங்களை என் கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று. அப்பா, இவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் தகப்பனே இத்தனை ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் கொடுத்த உம்மை நாங்கள் விட்டு உலகத்தின் காரியத்தை பார்த்து, மற்ற மனிதர்களை பார்த்து, இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்த்து இப்படியாக சோர்ந்து போய் தகப்பனே, இதோ கண்ணிருந்தும் குருடர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கின்றோம், பைபிள் வாசிக்கின்றோம், ஆனாலும் இன்னும் எங்களுடைய ஆன்மீக கண் திறக்கப்படவில்லையே. நீர் எங்களோடு கூடத்தான் இருக்கிறீர் என்பதை இன்னும் நாங்கள் புரிந்து கொள்ளவே இல்லையே. எல்லா வேளைகளிலும் நீர் எங்களை விட்டு பிரிவது இல்லை என்பதை நாங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவில்லையே சுவாமி. தகப்பனே, இதோ இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பர்திமேயு என்ற பார்வையற்றவன் மூலமாய் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தின இந்த காரியத்திற்காக உமக்கு நன்றி சுவாமி. இதோ நீர் இப்பொழுது மறுபடியுமாக கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எங்களை பார்த்து கேட்கிறீர் ஆண்டவரே. அந்த பர்திமேயு சொன்னது போல, ஆண்டவரே, எங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? நாங்கள் பார்வை அடைய வேண்டும்.
எங்கள் ஆன்மீக கண்கள் திறக்கப்பட வேண்டும் சுவாமி. அது திறக்கப்பட்டால் போதும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக மாறும். எங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். அந்த கிருபையைத்தான் நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். அந்த கிருபையை தான் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அதை தருவீராக. ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவரே நீர் கிரியையை நடப்பிப்பீராக. பிள்ளைகள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, தகப்பனே எதை குறித்தும் வருத்தப்படாதபடிக்கு, என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியா நான் எதை குறித்தும் நான் கவலைப்பட போவது இல்லை என்று சொல்லி பிள்ளைகள் தைரியமாக இருக்கட்டும். என் கண்களை திறந்துவிடும், எங்கள் ஆன்மீக கண்களை திறந்துவிடும், உம்மை காண்கிற கண்களை திறந்துவிடும் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதி கனமகிமை எல்லாம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை நோக்கி கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.